தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்ய முடியும் என்று வாழ்ந்து காட்டின ஒரு மிஷனரியை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவர் யாருன்னா திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட ரேனியஸ் ஐயர் அவர்கள். இவர் 1790 வருடம் நவம்பர் 5ஆம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார். இவருடைய அப்பா பெயர் நிக்கோலஸ் ரேனியஸ், இவருடைய அம்மா பெயர் கேத்ரின். இவருக்கு 2 பிரதர்ஸ் அண்டு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இவங்க அப்பா இவர் 6 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவரோட பெரியப்பா வீட்டில் தான் அவர் வளர்றாரு. அவங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் இவரை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இவர் அங்கே வளர்ந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்டியானிட்டியில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க பெரியப்பா பெரியம்மா அவங்கள பார்க்கும்போது, அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது இவருக்கும் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் இவர் ஒரு வாலிப வயதுக்கு வரும்போது இவர் தியாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ இவர் அவரோட தியாலஜிக்கல் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை 1812ஆம் வருடம் ஆகஸ்ட் மந்த் இவர் முடிக்கிறாரு. அதை முடித்ததுக்கப்புறம் அவரோட வீட்டில் அவர் சொல்கிறாரு, நான் ஊழியத்துக்கு போகணும், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவரோட அம்மா ரொம்ப அழுறாங்க, அவர்கிட்ட ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நீ கடல் கடந்து தான் நீ போகணுமா, நீ இங்கேயே ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப அழுறாங்க. ஆனால் அவர் அவங்க அம்மா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் இதுதான் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1814ஆம் வருடம் தரங்கம்பாடியில் இறங்குறாரு. 6 மாத கடல் பிரயாணத்துக்கு அப்புறமா தரங்கம்பாடி துறைமுகத்தில் அவர் இறங்குறார். அவர் 5 மாதத்தில் தமிழை நல்லா படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் அவர் கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் சென்னையில் சிஎம்எஸ் அமைப்போடு இணைந்து சென்னையில் அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஊழியம் செய்யும்போது எப்படின்னா, கிராமங்களுக்கு நிறைய கிராமங்களுக்கு அவர் தனியாகவே போய் ஒரு குதிரையில் போய் அவர் ஊழியம் செய்வாராம். செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை இந்த இடங்கள்லாம் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் சென்னையில் அவர் அப்போ நிறைய பேர் படிக்காமல் இருந்திருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம். அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், பெண்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருக்கு அவர் சென்னையில் ஊழியம் செய்யும்போது இவருக்கு ஒரு டச் ஃபேமிலி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பொண்ணோட பெயர் ஆனி. அவங்க இவருக்கு ஊழியத்தில் ரொம்பவே உதவியாக இருக்காங்க. இவர் அதுக்கப்புறமா இவரை சிஎம்எஸ் அவங்க எங்கே அனுப்புகிறாங்கன்னா, இவரை திருநெல்வேலிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இவரை திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. திருநெல்வேலிக்கும் அவர் தனியாகவே குதிரையில் போய் எல்லா கிராமங்கள்லையும் போய் ஊழியம் செய்தார். அவர் அப்படி ஊழியம் செய்யும்போது ஒரு நாள் அவர் குதிரையில் போயிட்டுருக்கும்போது ஒரு கோவிலில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கோவில் பூசாரியோட மகனை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அந்த நாட்களில் அதுக்கு மருந்து இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை. மக்கள் அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இவர் கையில் ஒரு மெடிசன் இருந்தது. இவர் எப்போவுமே எடுத்துகிட்டு போவாராம் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது. அப்படி அந்த மெடிசனை அவர் போட்டு அந்த பையனுக்காக அவர் ஜெபிச்சுட்டு போயிட்டார். மறுநாளும் திரும்பவும் அதே மாதிரி அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதே மெடிசனை போட்டு அவனுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காரு. திரும்ப அடுத்த நாளும் அதே மாதிரி அப்படி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஏசப்பாவோட அன்பை அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் அவர் சொல்லும்போது அங்கே இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அது எந்த ஊர் அப்படின்னா மெஞ்ஞானபுரம். அங்கே அந்த புற்று கூட இன்னும் அந்த ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு ஸ்கூலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் அவர் அங்கே பெண்கள் படிக்கணும், பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணி அதில் அங்கே ஒரு சாப்பலும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் திருநெல்வேலியில் ஒரு அந்த திருச்சபைகளில் இவர் குருவாக இருக்கும்போது அங்கே ரொம்ப அந்த சாதி பாகுபாடுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறார். ஒரு செமினாரி நடந்துட்டு இருக்கும்போது இவர் எதேச்சியாக அங்கே போகும்போது மாணவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பேர் சேர்ஸில் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கீழே தரையில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வெளியே உட்காந்துட்ருக்காங்க. இது ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி, அவங்கள எங்கள் கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது
இவர் வந்து இந்த ஜாதி பாகுபாடுகள் எல்லாம் வந்து ஒழியணும் அப்படின்னு சொல்லி இவர் அதுக்காக ரொம்பவே வந்து ஒரு பாடுபட்ட ஒரு மிஷினரி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்களை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்கள வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வந்து வாங்கி அவங்களுக்காக ஒரு கிராமத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து அவர் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அப்படி அவர் ஆரம்பித்த ஒரு ஊர் தான் வந்து டோனாவூர். அந்த டோனாவூரில் தான் வந்து மிஷினரி ஏமி கார்மைக்கேல் வந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்புறமா வந்து அவர் அடைக்கலபுரம், முதல்லூர், அன்பில் நகர், சுவிசேஷபுரம், மெஞ்ஞானபுரம் இது எல்லாமே வந்து இவர் ஆரம்பித்த ஒரு ஊர். இந்த மிஷினரி வந்து ஒரு 15 வருடங்கள் மட்டும்தான் வந்து அந்த திருநெல்வேலியில் வந்து ஊழியம் செய்தார். 48 வயதில் வந்து அவர் மரித்து போனார். ஆனால் அந்த 48 வயதுக்குள்ளே இவர் கட்டின ஆலயங்கள் 371. இவர் வந்து ஆரம்பித்த ஸ்கூல்ஸ் வந்து 107 பள்ளிகள். இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இது அசாத்தியமான காரியம்தான். ஆனால் தேவன் வந்து ஒரு மனுஷனை பயன்படுத்தும் போது அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அந்த மனுஷனை கொண்டு தேவனால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு பெரிய சாட்சி. இவருடைய ஜபம் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா, அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் உடலையும் ஆத்துமாவையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், சுவிசேஷ பணிக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ப்ரேயர் பண்ணாராம். நம்மளும் இப்போ வந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நம்மளும் ஜெபிக்கலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். இந்த மிஷினரி வந்து ஜெர்மனியிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஜெர்மனியோட வெதர் எப்படி இருக்கும், அங்கே அந்த கிளைமேட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், அது ஒரு குளிர் தேசம். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ ஒரு வெயில் இருக்கும். அவருக்கு இங்கே இருக்கிற மொழி தெரியாது, இங்கே இருக்கிற ஒரு மனுஷரையும் அவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை வந்து செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் வந்து ஆண்டவரால் அவரை வந்து இந்த அளவுக்கு வந்து பயன்படுத்த முடிஞ்சுது. அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே வருஷத்தில் வந்து அவர் 90 கிராமங்களில் 3000 பேருக்கும் மேலான பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களாம். இது எவ்வளோ பெரிய காரியத்தை வந்து ஆண்டவர் அவரை கொண்டு செஞ்சுருக்காரு. அவருடைய பேச்சு மூச்சு எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போவும் வந்து நம்மளை வந்து யோசித்து பார்க்கலாம், நாமளே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து மிஷினரிகள் ஒவ்வொருவரும் வந்து அவங்க சுவிசேஷ பணியை மட்டும் செய்யலை, அதோடு கூட அவங்க இந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க தெரிந்து அதையும் பூர்த்தி செஞ்சாங்க. அவர் எப்படி ஒரு ஜாதி பாகுபாடுகளெல்லாம் வந்து எதிர்த்தார் சபைக்குள்ள, இன்றைக்கும் வந்து நம்ம இருக்கிற சபைகள்லையும் இப்படிப்பட்ட பாகுபாடுகள்லாம் இருக்குது. There is a discrimination in our society, even in our churches. Still there is dowry system in Christian marriages. நம்ம ஆனால் என்னைக்காவது இது நம்ம வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது நம்ம ஃபேமிலியில் வந்து இதை பற்றி பேசியிருக்கோமா? நம்மளே யோசித்து பார்க்கலாம். அவர் எவ்வளோ வந்து ஒரு வைராக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருந்து வந்த மிஷினரிகள் வந்து நம்மளுக்காக வந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க. நம்மளும் வந்து நம்மளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவருடைய ஜபத்தை நம்மளும் சொல்லலாம். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே, எங்களை ஆத்துமாவையும் நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம் பா, உங்களுடைய பணிக்கு என்று எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. வாட் ஹேவ் வி டன் ஃபார் ஹிம்? இதுக்கப்புறம் நம்ம அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை முழுவதுமாக இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம்.
நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளை முழுசாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அவரால் நம்மளையும் வந்து ரேணிய செய்கிற மாதிரி பயன்படுத்த முடியும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒன்று இரண்டென எத்தனை வருடங்கள் கனவென கழிந்தருப்பா, எஞ்சிய நாட்களை வஞ்சிக்காது தேவ போரினில் ஈடுபடு. சிந்திப்பி சிந்திப்பி காலங்களை சிந்திப்பி, இயேசு கிறிஸ்துவின் வேலை ஒன்றே இன்று